அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக முறைகேடு செய்ததாக செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடரப்பட்டது. இதனையடுத்து கடந்த ஜூன் மாதம் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இதனையடுத்து மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறையானது மற்ற அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர் எம்.எல். ரவி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தார். இந்த வழக்கின் போது அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்பது குறித்து முதலமைச்சர் தான் முடிவெடுக்க வேண்டும் என கூறி வழக்கை முடித்து வைத்தார்கள். இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதற்கு எந்த தடையும் இல்லை என தெரிவித்த உச்சநீதிமன்ற நீதிபதி மேல்முறையீட்டு மனுவை அதிரடியாக தள்ளுபடி செய்துள்ளார். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.